ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு SB1 New Updates. SB1 New Updatesல இன்றைக்கி நாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பரபரப்பாக பேச போகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முறையாக SB1 New Updatesஐ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பட்டன் ஃபோன் பயன்படுத்திகிட்டு இருந்தப்போ நம்ம செல்ஃபோன் சார்ஜஸ் எந்த மாதிரி பே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ₹1 ₹1.5 அந்த மாதிரி பே பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு நிமிடத்திற்கு. அதை தொடர்ந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்தது. ஸ்மார்ட் ஃபோன் வந்தப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. பட் இருந்தாலும் அந்த சார்ஜஸ் கம்மியாகிறதுக்காக தனியாக நீங்கள் ஒரு பேக்கேஜ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் நமக்கு நிறைய போய்கிட்டு இருந்தது. அந்த தருணத்தில் தான் யார் உள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஜியோ நெட்வொர்க் என்ன பண்ணாங்க அப்படின்னா சார்ஜஸ் ரொம்பவே கம்மியாக, அதாவது குறைந்த கட்டணத்தில் அதிக சேவையை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. நம்மளும் அதை பயன்படுத்திக்கிட்டே வந்தோம். நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் தங்களோட கட்டணங்களை மெல்ல மெல்ல உயர்த்திக்கிட்டே வந்தாங்க. இவங்க போன வருடமும் உயர்த்தினாங்க. இதை தொடர்ந்து எல்லா நெட்வொர்க்குமே அவங்களோட கட்டணத்தை உயர்த்தினாங்க. இதை தொடர்ந்து இந்த வருஷமும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கான கட்டணங்களை உயர்த்தியிருக்காங்க. 25%, அதாவது 12%லேருந்து 25% வரைக்கும் இவங்க தங்களோட தொலைபேசி அழைப்புக்கான கட்டணங்களை உயர்த்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல், வோடஃபோன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களும் உயர்த்தியிருக்காங்க. ஆனால் இந்த உயர்த்திட்டாங்க அப்படின்னு இது பண்ணும் பொழுது மக்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. இதை எப்படிரா அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு மக்கள் திணறிக்கிட்டு இருந்த அந்த தருணத்தில் பிஎஸ்என்எல் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்என்எல்லும் டாடா நெட்வொர்க்கும் இணைந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்டோட ஒர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500 கோடி ரூபாய்க்குள்ள கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பிஎஸ்என்எல் டவரே எடுக்கிறதில்ல, ஏமா நீ வேற பிஎஸ்என்எலை பற்றி பேசுகிற அப்படின்னு கடுப்பாகிற மக்களுக்கான ஒரு அற்புதமான சொல்யூஷன் தான் இப்போ பிஎஸ்என்எல் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா பட்டி தொட்டி எங்கும் டவர் நிறுவ போகிறாங்க. அதாவது நாடு முழுவதும் 1,00,000 டவர்கள், 1,00,000 பிஎஸ்என்எல் டவர்களை நிறுவ போகிறாங்க. இப்படி நிறுவுறதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே குக்கிராமங்களில் கூட பிஎஸ்என்எல் டவர் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இதை தொடர்ந்து அவங்க 4G சேவையும் அடுத்து வழங்க போகிறாங்க. 4Gயை தொடர்ந்து 2025 அவங்க அடுத்து 5G வழங்குறதுக்கான ஒரு திட்டம் இருக்குன்ற அறிவிப்பையும் இவங்க வெளியிட்டிருக்காங்க. பிஎஸ்என்எலோட தொலைபேசி கட்டணம் எப்பயுமே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இந்த தருணத்தில் இந்த ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து பிரைவேட் நிறுவனங்கள், அதாவது ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்குது. இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பட்ஜெட்டில் 82,916 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இதற்காக நிதியும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை ஆதரிக்கும் விதமாக அவங்க இந்த ஃபண்டையும் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு மக்கள் அனைவருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஎஸ்என்எல் நிறுவனம் இருக்குது இல்லைங்களா, இந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்தை பயன்படுத்துறது மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு வருவாய் அதிகரிக்கும், மக்களும் குறைஞ்ச கட்டணத்தில் அதிக அளவில் இணையதள சேவையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.